ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு பார்த்தீங்கன்னா செட் ஒன்ல யார் யார் போயிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐபிஎல் ஆக்ஷன் இன்னைக்கு 3:30க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட் ஒன்ல ஜாஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கைசோ ரபடா, ஹர்ஷீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் இந்த பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் சோல்ட் அவுட் ஆன பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் தான். ஃபர்ஸ்ட் இவரை சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6-7 கோடிக்கு மேலே போனதுனால அவரை விட்டுட்டாங்க. ஃபைனலா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 15.7 கோடிக்கு இவரை வாங்க நினைச்சாங்க. அப்போ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாங்க. ஃபைனல் பெட் அமௌண்ட் என்னன்னு கேட்டதுக்கு 18 கோடி சொன்னாங்க. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டு மூலியமா ஹர்ஷீப் சிங்கை மறுபடியும் எடுத்திருக்காங்க டீம்ல. அடுத்த பிளேயர் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கைசோ ரபடா தான் வந்தாரு. இவரை குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10.75 கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவர் பஞ்சாப் கண்டி விளையாண்டாரு. இந்த வருஷம் ஜிடி கண்டி விளையாட போறாரு. தேர்ட் பிளேயரா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்தாரு. இவரை பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஆக்ஷன்ல எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியும் போட்டி போட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறதுக்கு பஞ்சாபும் டெல்லியும் பார்த்தீங்கன்னா கடுமையா போட்டி போட்டாங்க. 26 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு. டெல்லி 26.50 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 26.75 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயரை. இந்த ஆக்ஷன்ல ஃபோர்த் பிளேயரா ஜாஸ் பட்லர் தான் பார்த்தீங்கன்னா வந்தாரு. இவரை பார்த்தீங்கன்னா ஜிடி எடுத்திருக்காங்க 15.75 கோடி கொடுத்து. போன வருஷம் ஆர்ஆர் கண்டி விளையாண்டாரு. இந்த செட்டோட 5th பிளேயரா மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் இவர் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அது நடக்கல. ஃபைனலா டெல்லி கேபிட்டல்ஸ் 11.75 கோடி கொடுத்து மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இந்த ஆக்ஷன்ல பெரிதும் எதிர்பார்த்த ரிஷப் பண்ட் தான் இருந்தாரு. இவரும் பார்த்தீங்கன்னா பிக் பிரைஸுக்கு தான் போயிருந்தாரு. ரிஷப் பண்ட் டீம்ல எடுக்கிறதுக்காண்டி ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அண்ட் டெல்லி இந்த டீம்லாம் போட்டி போட்டாங்க. லக்னோ பார்த்தீங்கன்னா 20.75 கோடியில் வந்து நிப்பாட்டினாங்க. அப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் பெட் அமௌண்ட் கேட்டாங்க. இதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்த்த விதமோ 27 கோடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட் வச்சாங்க. ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா வேணான்ட்டாங்க இந்த அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட லக்னோ பார்த்தீங்கன்னா 27 கோடிக்கு இந்த ஆக்ஷன்லாம் வாங்கிட்டாங்க. போன வருஷம் வெளிநாட்டு வீரர்கள் தான் அதிக விலைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களே அதிக விலைக்கு போயிருக்காங்க. ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர். இன்னும் ஆக்ஷனை பற்றி அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.